அக்கா அடுப்புல பால் வச்சிருக்கேன், கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? சரி. சேஷு, சேஷு, ருக்கு, உன்னை தேடிண்டு யாரோ வந்திருக்கா. சேஷு ஒரு நிமிஷம். உங்க மனசு எவ்வளவு புண்பட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை நினைச்சு நான் மனசுக்குள்ள ரொம்ப புழுங்கிட்டு இருக்கேன். நான் கையை ஓங்கி இருக்கப்படாதுதான். எந்த மாதிரி வார்த்தை பிரயோகம் உங்ககிட்ட இருந்து வந்திருந்தாலும் நான் அப்படி நடந்துட்டது தப்பு தான். பாலா, நீ அஃபேத்துக்கு சொல்லி புரியவை. அவையா நில்லு. இந்த பாரு, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. நாங்க இப்போ ஒரு முக்கியமான தகவலோட வந்திருக்கோம். நீ என்ன பார்க்கலனாலும் பரவாயில்ல, முகம் கொடுத்து பேசலனாலும் பரவாயில்ல. நான் சொல்ற விஷயத்த காது கொடுத்து கேட்டா போறோம். இன்னைக்கு காத்தால அப்பாக்கு இருமல் அதிகமாயிடுது. ஆமா, அப்பா விடாம இருமிண்டே இருந்தா. அப்பா, என்னடா இது? வேத சாஸ்திரம் தெரிஞ்சவன், வானப்பிரஸ்தத்தை பத்தி பேசுறவன், ஆசா பாசத்திலிருந்து விடுபட்டு இருக்கணும்னு நினைக்கிறவன் இப்படி சொல்றான்னு நினைச்சுக்காத. காலம் கிட்ட வரும்போதுதான் ஆசை விஸ்வரூபம் எடுக்கும்னு சொல்லுவா. கிட்டக்க வந்துட்டான். எத்தனை நாளோ அப்படின்னு அப்பா சொன்னதும் எங்க 2 பேர் கண்ணும் கலங்கிடுது. சேஷு, உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல. நீங்க ஆத்துல இல்லாம ஆமே ஆமா தெரியல. என்ன ஆனாலும் நீங்க ஆத்த விட்டு கிளம்பி வந்துருவேன்னு நானும் நினைக்கல, அப்பாவும் எதிர்பார்க்கல. அதுலயே அவர் நொடிஞ்சு போயிட்டார். அவரை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எங்களுக்கு தெரியல. நீங்க இருந்திருந்தா விஷயம் வேற.
சேஷு, நான் ஒன்றும் அவதார புருஷன் இல்லையே, சாதாரண மனுஷன் தானே. அந்த சமயத்துல என் மனசு புண்பட்டு இருந்தது உண்மைதான். என்ன அறியாம கை வாங்கிட்டேன். அதுவும் நீங்க பிரயோகப்படுத்தின அந்த வார்த்தைகள், அதை நீங்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அண்ணா, நடந்ததை நினைச்சு நினைச்சு இவர் புலம்பிண்டே இருக்கார். ரெண்டு பேரும் தூக்கத்தை மொத்தமா இழந்துட்டோம். 2-3 நாளா இங்க வந்து இருக்குமே தவிர மனசு முழுக்க அங்கேதான் இருக்கு. வந்த அன்னிலிருந்து வேதனைப்பட்டுதான் இருக்கும். ஏதோ ஒரு ஆத்திரத்துல அவசரத்துல வார்த்தை தடிச்செடுத்து கை ஓங்கிடுத்து தப்பு நடந்துடுது. இவர் கூட சொன்னார், அப்பாவோட மனசு எனக்கு நன்னா தெரியும், அவர் ஒழுங்கா ஆகாரம் எடுத்துட்டு இருக்க மாட்டார், சரியா தூங்கி இருக்க மாட்டார் அப்படின்னுலாம். எங்களுக்கு மட்டும் என்ன, நம்ம குடும்பத்து மேல பாசம் இல்லையா, அக்கறை இல்லையா, ஒட்டுதல் இல்லையா? ஏதோ போராத நேரம் இப்படி எல்லாம் நடந்துடுது. மொத்தத்துல அப்பாவை ரொம்ப வேதனைப்படுத்திட்டோம். புரியுறது அவையும், எல்லாம் கிரக நிலை. அப்பாவுக்கு இப்படி பலவிதமான மனசங்கடங்கள் வரணும்னு விதியோ என்னவோ. இதுல நான் தலையிடலாமா வேண்டாமான்னு நீக்கு தெரியல. ஆனா மனசுல பல அபிப்பிராயங்கள் இருக்கு. என்ன இருக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீயும் நம்பாத்த பொண்ணு தானே. நாம எல்லாரும் ஒன்னா இருந்தா அதுதான் குடும்பம். உன்னை நீ ஏன் அந்நியப்படுத்திண்டு ஏன் இப்படி எல்லாம் கேள்வி கேக்குற? இன்னும் சொல்ல போனா நீயும் அங்கே வந்துட்டா எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கும். இத நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னதுதான். நான் அவசியம் வரேன். எது எப்படி இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. ஆனா அப்பா மனசு உடைஞ்சு போனதா எப்போ அண்ணா சொன்னாலோ அப்பவே மனசுல இருக்கிற பேதபாவம்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்க 2 பேரும் இந்த க்ஷணமே அப்பாவை போய் பார்க்கணும். அதுதான் உச்சிதம்னு என் மனசு சொல்லுறது. அதுக்கப்புறம் இல்ல இருக்கு, நீ மேற்கொண்டு எதுவும் பேச வேண்டாம். சிவராமா. சேஷு, என்ன மன்னிச்சிருங்க. என்னது சிவராமா? சிவராமா, சேஷு எழுந்துரு, எழுந்துரு. என்னது இது? சேஷு எழுந்துரு, அழக்கூடாது. முதல்ல அழுகையை நிறுத்து. என்ன இதெல்லாம்? எதுக்கு காலெல்லாம் விழுந்துட்டு? இல்ல மாமா, ஏதோ பாவமா தான் விழுந்தேன்னு ஒழிய மனசுக்குள்ள அவ்வளவு பாரம் இருக்கு. எவ்வளவு பெரிய பாவ காரியம் பண்ணிருக்கேன்னு நானே உணர்ந்துட்டேன். மூச்சுக்கு 300 தடவை சொல்லு. ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கு ஒரு அனுமன் எப்படியோ அந்த மாதிரி கணபாடிகளுக்கு இந்த சேஷுன்னு அப்படி சொல்றதுல அவ்வளோ ஒரு இருமாப்பு எனக்கு. அந்த அனுமான் ஸ்ரீராமனை பிரிஞ்சது 3 கட்டத்துல தான். ஒன்று சஞ்சீவி பர்வதத்தை எடுத்துட்டு வர போன போது, 2வது ராமருக்காக சீதையை தேடி
லங்கைக்கு போன போது கடைசியா வனவாசத்திலேருந்து திரும்புறச்சே பரதனை சந்திக்க சொன்னது. ஆனா இந்த சேஷு அகம்பாவத்துல கோபத்துல அறியாமையால சிறு புள்ளத்தனமா நடந்துட்டேன் மாமா. அதை நினைச்சுதான் இத்தனை நாளும் என் மனசுக்குள்ளேயே புழுங்கின்றது. எனக்கு தெரியும் மாமா, நீங்களும் அதே மனநிலைமையில தான் இருந்திருப்பேன்னு. மாமா, சிவராமன் சொன்ன மாதிரி ஏதோ போராத காலம், சந்தர்ப்பம், சூழ்நிலை இந்த மாதிரி ஒரு வேதனையை அனுபவிக்க வேண்டியதாயிடுத்து. ஆனா இப்ப சொல்றேன் மாமா, இனிமே எந்த ஒரு காரணத்துக்காகவும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் சேஷு உங்களை பிரியவே மாட்டான். இது சத்தியம். சேஷு, நீ இந்த அளவுக்கு நீட்டி முழக்கி பேச வேண்டிய கட்டாயம் இல்லை. உன் உள் மனசு என்னன்னு நேக்கு தெரியும். நான் அன்னைக்கே சிவராமன் என்ற சொன்னேன், சேஷு எனக்கு ஒரு பக்க பலம்னு உன் முக்கியத்துவத்தை தெரியப்படுத்தினேன். நீ இந்த அகத்தை விட்டு போனதும் நான் வலுவிழந்தது வாஸ்தவம். நீ திடீர்னு கிளம்பி போனதும் நீக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. அந்த ராமபிரான் காட்டில் எப்படி தவிச்சானோ அந்த மாதிரி நான் தவிச்சேன். சேஷு, இன்னைக்கு கார்த்தால கூட ஹனுமனை துதிக்கிற ஸ்லோகம் தான் சொல்லிட்டு இருந்தேன். மனோஜவம் மாருது துல்லிய வேகம். முடிஞ்ச கையோட பார்க்குறேன், சிவராமன் கடுதாசியோட நின்று இருக்கான். சந்தானத்துக்கிட்ட இருந்து பட்டணத்துக்கு போயிட்டானா? ஒவ்வொரு பேரா அருந்துட்டு இருக்கு. சரி, அதை பத்தி எதுக்கு இப்ப வீணா பிரஸ்தாபிச்சுண்டு? நான் சிவராமன் தெரிவிச்ச மாதிரி எதனால அந்த எண்ணம் வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனா ரொம்பவே நெருங்கிட்டேன். மாமா, வேண்டாம் மாமா, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் உங்க வாயிலேருந்து வந்தா சோபிக்காது. இப்ப என்ன, எல்லாரையும் ஒன்னா பார்க்கணும் உங்களுக்கு, அவ்வளவுதானே? இதை நான் ஒரு சமயங்கியா ஆங்கியா பிரதிங்கியா எடுத்துக்கிறேன். இதை என் பொறுப்பா தலையாய கடமையா ஏத்துக்கிறேன். மாமா, கூடிய சீக்கிரம் இந்த ஆத்துல எல்லாரும் ஒன்னா சேருவா. அது சந்தானராமனா இருந்தாலும் சரி, அம்புஜமா இருந்தாலும் சரி, லோச்சாவா இருந்தாலும் சரி, ராமசுப்புவா இருந்தாலும் சரி, இல்ல காமுவா இருந்தாலும் சரி, இவா எல்லாரையும் நானே நேரில் போய் சந்திச்சு அவளை ஒன்னா இங்க கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு மாமா. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி சிரிச்சு பேசி சகஜமா சௌஜன்யமா இருக்கிற இந்த குடும்பத்தை மறுபடியும் நீங்க நிச்சயமா பாப்பேள் மாமா. நல்லா இலைய சாணி போட்டு மொழியை சுத்தம் பண்ணி அப்புறமா தான் சாப்பிடுவோம்.